கொடைக்கானல் பக்கத்தில பூம்பாறை அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, பார்க்கறக்கு அழகா, அற்புதமா, நீட்டா இருக்குங்க. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு நாள் நைட் அங்கேயே தங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில வந்து எங்கே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அதாவது மன்னவனூர், கூக்கல் போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பிட்டேங்க. ஏன்னா, இதுவும் வந்து ஒரு வில்லேஜ் தான். போற வழியில வந்து முதல்ல வந்து கூக்கல் இருக்கு. சரி இங்க போலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி போம்போது என்ன ஆச்சுன்னா, அங்க மரம் விழுந்து கிடக்கு போ முடியாதுன்னு சொல்ட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமா போச்சு. ஏன்னா, அந்த இடம் வந்து அவ்வளோ அழகா, அற்புதமான இடங்க. அடுத்து நாங்க போன இடம் வந்து மன்னவனூருங்க. இந்த மன்னவனூர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு பண்ணை, ஒரு லேக் இருக்கு. முதல்ல நாங்க போனது வந்து ஆட்டு பண்ணை தான். இந்த ஆட்டு பண்ணைக்கு உள்ள நீங்க போணும்னா, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ள போலாம். உள்ள போம்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோணும். என்னன்னா, இது ஆட்டு பண்ணைன்னு சொல்றாங்க. இவ்வளோ அழகா, அற்புதமா, பசுமையோட இருக்கு. ஆனா இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையிலே இது ஆட்டு பண்ணை தான். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னு வைங்களேன், ஆடு வளர்க்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா அங்கங்க குட்டி, ஆடு எல்லாமே அங்கங்க இந்த செட்டுகள்ல இருக்கும். பார்க்கலாம். அதேமாரி மேயிறதையும் நீங்க பார்க்கலாம். இந்த ஆட்ட வந்து மொதல்லாம் நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். அதுக்கு உண்டான அனுமதி இருந்தது. இப்ப அதுக்கு உண்டான அனுமதி இல்லைங்கிறாங்க. ஏன்னா இது வந்து இங்க வளர்க்குறது எல்லாமே செம்பறி ஆடு தான். எதனால அனுமதி இல்லைன்னு நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அது கீழ வந்து ஒரு லேக் இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு நெறைய மேய்ஞ்சிட்டு இருக்கும் அங்கங்க. மேய்ஞ்சிட்டு இந்த மாரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் வந்து அப்பப்போ அதனுடைய நேரத்த மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் வெயில் அடிக்கும், ஒரு நேரம் பனி பெய்யும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் இருட்டா இருக்கும். அப்பப்ப பகல்லே இந்த இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அத பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழ வந்தீங்கன்னு வைங்களேன், குதிரை சவாரி இருக்கு. அது நீங்க குதிரை சவாரி வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். வேணாம்னா விட்டுறலாம். அப்படியே கீழ இறங்கி வந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அழகா, அற்புதமா இருக்குங்க. அந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு, நீங்க அடுத்து போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா, மன்னவனூர் லேக். இந்த லேக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டி போற வழியில தாங்க இருக்கு. ஏன்னா கொடைக்கானல்ல ஒரு பூண்டி இருக்கு. அந்த பூண்டி போற வழியில தான் இருக்கு. இந்த லேக் பார்த்தீங்கன்னா, வனத்துறையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இது எத்தன மணிக்கு தொறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு தாங்க தொறப்பாங்க. இங்க வந்து பார்க்கிங் வசதிலாம் இருக்கு. வண்டிய கொண்டாந்து நிறுத்திட்டு, நீங்க வந்து உள்ள போலாம். உள்ள போயி முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு, அப்படியே நீங்க உள்ள போலாம். போக போவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இவ்வளோ அழகா, அற்புதமான இடம் இருக்கு நமக்கு தெரியாம போச்சே! அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து அழகா இருக்குங்க. போக போகவே நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பார்க்கறக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்குங்க இந்த இடம். அந்த அளவுக்கு அழகா இருக்கும். அந்த மேக கூட்டங்கள், அந்த மரங்கள், அந்த செடி, கொடி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் விளையாடுறதுக்கு அங்கங்க வந்து விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குங்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இங்க இருக்கு. அப்படியே நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ள போலாம். போயிட்டே இருந்தீங்கன்னா, அங்கங்க மரங்கள் வந்து அவ்வளோ அழகா பசுமையோட இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே போனீங்கன்னா, உங்களுக்கு எண்ணம் தோணும். என்னன்னா, வெளிநாட்டு ரேஞ்சுல இருக்குதே இந்த இடம். அவ்வளோ அழகா இருக்குதே! அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படியே நேரா உள்ள போனீங்கன்னா, இங்க ஒரு லேக் இருக்குங்க. இந்த லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப் லைன் இருக்கு, போட்டிங் இருக்கு. அது பக்கத்திலேயே வந்து குதிரை சவாரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு மேல தான் இங்க வந்து ஆட்கள் அதிகமா வருவாங்க. நான் சொல்ற விசேஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு மேல தான் நடக்கும். ஏன்னா, அத ஆப்பரேட் பண்றவங்க எல்லாருமே 10 மணிக்கு மேல தான் வர்றாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா, எங்கனால அது பண்ண முடியல. இந்த லேக்ல தான் வந்து உங்களுக்கு போட்டிங் இருக்கும். இந்த லேக்குக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப் லைனும் இருக்குங்க. அத பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த சைட்லாம் சுத்தி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். இங்க வந்து ஷூட்டிங்லாம் நெறைய எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க. நம்ம தமிழ்நாட்ல இப்படி ஒரு இடம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்க அது. அதனால நீங்களும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து பாருங்க. முக்கியமா பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க.